ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடைஸ் பை ஜேன் ஆஸ்டின். அத்தியாயம் 7. மிஸ்டர் பெனட்டிற்கு வருடத்திற்கு 2000 வருமானம் உள்ள பூர்வீக சொத்து இருந்தது. துரதிருஷ்டவசமாக ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால் அவருக்கு பிறகு அது மிஸ்டர் காலின்ஸிற்கு சொந்தமாகிவிடும். தாயாருக்கு கணிசமான வருமானம் இருந்தது. ஆனால் அது மட்டுமே போதாதென்ற நிலை. அவளுடைய தகப்பனார் வக்கீலாக இருந்தார். 4000 பவுண்ட் சேமிப்பாக கொடுத்திருந்தார். மிஸ்ஸஸ் பெனட்டின் சகோதரி அவர்களது தகப்பனாரிடம் வக்கீல் குமாஸ்தாவாக வேலை பார்த்து வந்த மிஸ்டர் பிலிப்ஸை மணந்து கொண்டார். அவர் வக்கீலாகவே பணியாற்றி வந்தார். சகோதரர் ஒருவர் லண்டனில் நல்ல பிஸ்னஸ் பார்க்கிறார். லாங்பர்னிலிருந்து 1 மைல் தூரத்தில் உள்ள மேரிட்டன் என்னும் இடத்தில் மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் வசித்து வந்தார். பெனட் குடும்பத்தின் பெண்களுக்கு அடிக்கடி சித்தி வீட்டிற்கு போய் வர இந்த அருகாமை மிக வசதியாக இருந்தது. அப்படியே தொப்பி விற்கும் கடைக்கு போய் வருவர். காதரின், லிடியா இவ்விருவருக்கும் வேறு எந்த வேலையும் இல்லாத காரணத்தால் காலை வேளையில் ஒரு நடை மேரிட்டனுக்கு சென்று அங்கு தங்கள் சித்தியிடமிருந்து வாங்கி வந்த விஷயங்களை பற்றி மாலையில் பேசுவார்கள். செய்தியே இல்லாவிட்டாலும் அதை எப்படியாவது சுவாரஸ்யமாக பேசும் பழக்கம் உள்ளவர்கள் அவர்கள். இராணுவ வீரர்கள் அங்கு முகாமிட்டிருக்கும் செய்தி மிகவும் சந்தோஷத்தை தந்தது அவர்களுக்கு. குளிர்காலம் முழுவதும் அங்கு தங்கப்போவதையும் தெரிந்து கொண்டனர். மிஸ்ஸஸ் பிலிப்ஸ் வீட்டிற்கு அடிக்கடி போவதால் அவர்கள் இராணுவ அதிகாரிகளை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டனர். அவர்களது பெயர், அவர்களை பற்றிய விவரம் எல்லாம் தெரிந்தது. பிலிப்ஸிற்கு அதிகாரிகளை சந்திக்கும் வசதி வர இருந்தது. இன்னும் வசதியாக போய்விட்டது அவங்களுக்கு. நேரடியாக அவர்களை சந்திக்கவும் ஆரம்பித்தனர். எந்நேரமும் அவர்களை பற்றியே பேசி பேசி நேரத்தை வீணாக்கினர். மிஸ்ஸஸ் பெனட்டிற்கோ பிங்க்லியின் செல்வத்தின் மேலே முழு கவனமும் இருந்தது. பெண்களுக்கு அதிகாரியின் மீதே கவனம் இருந்தது. இராணுவ அதிகாரிகளை பற்றி தன் பெண்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பதை கேட்ட மிஸ்டர் பெனட் அவர்களை நோக்கி, உங்கள் பேச்சிலிருந்து நீங்கள் எவ்வளவு அர்த்தமற்றவர்கள் என நல்லாவே தெரிகிறது என்றார். சில நாட்களாகவே அந்த சந்தேகம் இருந்தது. இப்பொழுது அது உறுதியாகிவிட்டது என்றார் அலட்டிக்கொள்ளாமல். இதை கேட்டவுடன் காதரினுக்கு சிறிது குழப்பமாகிவிட்டது. ஆனால் லிடியாவோ சிறிதும் பொருட்படுத்தவில்லை. கேப்டன் கார்டர் பற்றி வெகுவாக புகழ்ந்து பேசிக்கொண்டே போனாள். மறுநாள் அவன் லண்டனிற்கு கிளம்புவதால் அதற்கு தான் சென்று அவனை சந்திக்க விரும்புவதாக கூறினாள். உங்கள் குழந்தைகளை நீங்களே முட்டாளாக நினைப்பது ஆச்சரியமாக இருக்கிறது என்று மிஸ்ஸஸ் பெனட் யாரை பற்றியாவது அப்படிப்பட்ட கருத்து எனக்கு எழுமானால் நிச்சயம் அது என் குழந்தைகளாக இருக்காது என்றாள். என் குழந்தைகள் முட்டாளாக இருந்தால் அதை ஒத்துக்கொள்வதில் எனக்கு எந்தவித தயக்கமும் இல்லை என்றார். அது சரி, ஆனால் அவர்கள் அப்படி இல்லையே, புத்திசாலியாகத்தானே இருக்கிறார்கள் என்றார். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு உன்னுடன் உடன்பாடே கிடையாது. எல்லா விஷயங்களிலும் நமக்கு ஒத்துப்போகும் என்று நம்பினேன். நம் பெண்களை பற்றி நான் நினைப்பதை உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என் அருமை மிஸ்டர் பெனட், தாய் தந்தையின் பக்குவம் இளம் பெண்களிடம் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. நம் வயது வரும்பொழுது அம்மாதிரி அதிகாரிகளை பற்றி பேசிக்கொண்டிருக்க மாட்டார்கள். அப்படி பார்த்தா நானும் என் இளம் வயதில் இராணுவ வீரர்களை ரசித்திருக்கிறேன். ஏன், இன்னமும் அவர்களை பிடிக்கும். வருடத்திற்கு 5 அல்லது 6000 பவுண்ட் வருமானம் உள்ள ஒரு இராணுவ அதிகாரி என்னுடைய பெண்களில் யாரையாவது திருமணத்திற்கு கேட்டால் நான் மாட்டேன் என்று சொல்லவே மாட்டேன். கர்னல் பாஸ்டர் சர் வில்லியம் கொடுத்த விருந்தில் இராணுவ உடையில் கம்பீரமாக இருந்தார். அம்மா என்று அழைத்திய லிடியா
கர்னல் ஃபாஸ்டரும் கேப்டன் கார்டரும் முன்மாதிரி அடிக்கடி மிஸ் வாட்சனை வந்து சந்திப்பதில்லை. இப்பொழுதெல்லாம் கிளாக்ஸ் நூலகத்திற்கு முன்தான் இருக்கின்றனர் என சித்தி சொன்னாள் என்றால் ஆர்வமுடன். அப்பொழுது நெதர்ஃபீல்டிலிருந்து ஒரு பணியாள் வந்து ஜேனுக்கு கடிதம் எடுத்து கொண்டு வந்து நுழைந்தான். அவளுடைய பதிலுக்காக அங்கு காத்து கொண்டும் நின்றான். மிஸ்ஸஸ் பெனட் கண்களில் சந்தோஷம் பொங்கின. அக்கடிதத்தை ஜேன் படித்து கொண்டிருக்கும் பொழுதே, ஜேன், யாரிடமிருந்து கடிதம்? எதை பற்றி கடிதம்? கடிதம் என்ன சொல்கிறது? சீக்கிரம் சொல்லே என்று கேட்டார். மிஸ் பிங்க்லியிடமிருந்து வந்திருக்கிறது என்ற ஜேன் உரக்க படிக்க ஆரம்பித்தாள். என் அருமை ஜேன், நீ லூயிசாவுடனோ என்னுடனோ விருந்தில் கலந்து கொண்டால் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவேன். 2 பெண்கள் மட்டும் இருந்தால் அது கடைசியில் சண்டையில்தான் பெரும்பாலும் முடியும். ஆதலால் எங்கள் இருவரையும் காப்பாற்றவாவது நீ வரவேண்டும். இக்கடிதம் கண்டவுடன் புறப்பட்டு வரவும். என்னுடைய சகோதரனும் மற்றவர்களும் இராணுவ வீரர்களுடன் விருந்துக்கு போகின்றனர். என்ன, இராணுவ வீரர்களுடனா என ஆச்சரியத்தில் கேட்ட லிடியா, ஏன் சித்தி இதை பற்றி நம்மிடம் சொல்லவில்லை என்றாள். வெளியில் விருந்துக்கு போகிறார்கள் என்ற மிஸ்ஸஸ் பெனட் இது துரதிர்ஷ்டவசமானது என்று கூறினாள். எனக்கு வண்டி கிடைக்குமா என்றாள் ஜேன். வேண்டாம், நீ குதிரையில் செல். மழை பெய்யும் போல் உள்ளது. அப்படி மழை பெய்தால் நீ அங்கேயே தங்கிவிடலாம். நல்ல திட்டம்தான் என்ற எலிசபெத். ஆனால் என்ன நிச்சயம் அவர்கள் இவளுக்கு வண்டி கொடுத்து அனுப்ப மாட்டார்கள் என்று என கேட்டாள் எலிசபெத். மிஸ்டர் பிங்க்லியின் வண்டியை அவர்கள் மேரிடன் செல்ல உபயோகப்படுத்துவார்கள். மிஸ்டர் ஹார்ஸ்டிற்கோ குதிரை கிடையாது. நான் வண்டியிலே செல்ல விரும்புகிறேன் என்றாள் ஜேன். ஆனால் ஜேன், உன் தகப்பனாரால் குதிரைகளை அனுப்ப முடியாது என நம்புகிறேன். பண்ணையில் அவை தேவைப்படும் அல்லவா மிஸ்டர் பெனட்? என்னுடைய தேவைக்கே வண்டி கிடைக்க மாட்டேன் என்கிறது என்றார் அவர். ஆனால் இன்று நீங்கள் உங்கள் பண்ணைக்கு உபயோகப்படுத்தி கொண்டால் அம்மாவின் திட்டம் பூர்த்தியாகும் என்றாள் எலிசபெத். இறுதியில் குதிரைகளை பண்ணை வேலைக்கு ஏற்கனவே உபயோகப்படுத்தி கொண்டிருப்பதாக மிஸ்டர் பெனட் தெரிவித்தார். வேறு வழியில்லாமல் ஜேன் குதிரையில் செல்ல வேண்டி வந்தது. வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தார் அவளுடைய தாய். மழை பெய்யும் என மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தாள். அவள் நம்பிக்கை வீண் போகவில்லை. சற்று தூரம் கூட சென்றிருக்க மாட்டாள் ஜேன். பலத்த மழை பெய்ய ஆரம்பித்தது. சகோதரிகளுக்கு சங்கடமாக இருந்தது. ஆனால் அவளுடைய தாயோ பரம சந்தோஷம் அடைந்தாள். மாலை முழுவதும் மழை பெய்த வண்ணமாக இருந்தது. அதனால் ஜேன் திரும்பி வருவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது. என்னுடைய திட்டம் நல்ல திட்டம்தான் என்ற மிஸ்ஸஸ் பெனட் மழையை வரவழைத்ததே தான் என்பது போல நடந்து கொண்டாள். தான் போட்ட திட்டம் நல்லதாகிவிட்டது என்றாள். ஆனால் அதனுடைய விளைவினை பற்றி மறுநாள் காலை வரை அவளுக்கு தெரியவில்லை. காலை சிற்றுண்டி கூட முடியவில்லை. நெதர்ஃபீல்டிலிருந்து வந்த ஒரு பணியாள் எலிசபெத்திடம் ஒரு கடிதம் கொடுத்தான். எனதருமை லிசி, நேற்று நான் மழையில் நனைந்ததால் இன்று காலையிலிருந்து உடல் நலம் சரியில்லை. உடல் நலம் சரியான பின் வீட்டிற்கு போனால் போதும் என்று நண்பர்கள் சொல்கிறார்கள். டாக்டர் ஜோன்ஸிடம் காண்பிக்க வேண்டும் என்றும் வற்புறுத்துகிறார்கள். ஒருவேளை டாக்டர் என்னை வந்து பார்த்ததை நீங்கள் அறிய நேரிட்டால் கவலைப்பட வேண்டாம். தொண்டை வலியும் தலைவலியும் தான் உள்ளது. பெரிதாக வேறு ஒன்றும் இல்லை. இப்படிக்கு உனது ஜேன். எலிசபெத் படித்த கடிதத்தை கேட்டு, காய்ச்சல் அதிகமாகி ஒருவேளை ஜேன் இறக்க நேரிட்டால்? உன் ஆணைப்படி பிங்க்லியை நாடி போனதால் தான் நடந்தது என சமாதானப்படுத்தி கொள்ளலாம் என்றார் மிஸ்டர் பெனட். அவள் இறந்து விடுவாள் என்ற பயம் எனக்கில்லை. சாதாரண ஜலதோஷத்திற்கெல்லாம் மனிதர்கள் இருந்துவிட மாட்டார்கள். அவளை அங்கு நன்றாக கவனித்துக் கொள்வார்கள். அவள் அங்கு தங்கியிருக்கும் வரை கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்றாள்.
எனக்கு மட்டும் வண்டி கிடைத்தால் நான் அவளை சென்று பார்ப்பேன். எலிசபெத்திற்கு உடனே சென்று பார்க்க வேண்டும் என இருந்தது. அவளுக்கு குதிரை ஏற்றம் தெரியாது, வண்டியும் இல்லை. அதனால தான் நடந்து செல்ல போவதாக அறிவிக்கிறாள். எப்படி நீ இவ்வளவு அர்த்தமற்றவளாக இருக்கிறாய்? அதுவும் இந்த சேற்றில் எப்படி நடப்பாய்? நீ அங்கு போய் சேரும்பொழுது மோசமான நிலையில் இருப்பாய் என்றாள் மிஸ்ஸஸ் பெனட். எனக்கு ஜேனை பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். நான் நன்றாக நல்லபடியாக போய் சேருவேன். உனக்கு வண்டி வேண்டும் என்று சொல்கிறாயா லிசி என தகப்பனார் கேட்டார். நிச்சயமாக வேண்டாம். நடப்பதற்கு நான் யோசிக்கவில்லை. என்னுடைய குறிக்கோள் வலுவாக இருக்கும்பொழுது தூரம் ஒரு பொருட்டல்ல. 3 மைல் தானே. நான் இரவு சாப்பிடுவதற்குள் திரும்பி வந்து விடுவேன். உன்னுடைய கரிசனை எனக்கு சந்தோஷத்தை தருகிறது என்றாள். ஆனால் உணர்ச்சி வேகத்தில் செய்யும் காரியங்களுக்கு தகுந்த காரணம் வேண்டும். விஷயத்தின் தீவிரத்தை பொறுத்து நாம் சிரமத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றாள் மேரி. மேரிட்டன் வரை நாங்களும் உன்னிடம் வருகிறோம் என்றனர் கேதரினும் லிடியாவும். எலிசபெத் சரி என்று சொல்ல மூவரும் நடக்கத் தொடங்கினர். சற்று விரைவாக நடந்தால் கேப்டன் கார்டர் கிளம்புவதற்கு முன் சற்று நேரமாவது அவரை பார்த்து பேசலாம் என்றாள் லிடியா. மேரிட்டன் வந்தவுடன் அவர்கள் பிரிந்தனர். சகோதரிகள் இருவரும் ஒரு ஆபீசரின் மனைவி தங்கியிருக்கும் விடுதிக்கு சென்றனர். எலிசபெத் தன் நடையை தொடர்ந்தாள். வழியில் உள்ள வயல்வெளிகளை கடந்து படிகளில் தாவி குதித்து மழையால் உண்டான நீர்த்தேக்கங்களை தாண்டி வீடு போய் சேர்கையில் அவள் கால்கள் சோர்ந்து போயிருந்தன. காலுறைகள் அழுக்காகியிருந்தது. ஆனால் அவள் முகமோ நடைப்பயிற்சியினால் பலபலவென்று மின்னியது. அவளை உள்ளே அழைத்துச் சென்றனர். ஜேனை தவிர மற்றவர்கள் அங்கு குழுமினர். அவளுடைய தோற்றம் அவர்களுக்கு ஆச்சரியத்தை தந்தது. இவ்வளவு அதிகாலையில் 3 மைல் தூரம் தனியாக, அதுவும் இவ்வளவு மோசமான காலநிலையில் அவள் நடந்து வந்தது மிஸ்ஸஸ் ஹர்ஸ்டுக்கு மிஸ் பிங்க்லியினால் நம்பவே முடியவில்லை. அவர்களுக்கு தன்னுடைய இந்த நடத்தை மிகவும் அதிருப்தியை அளித்திருக்கும் என எலிசபெத் நம்பினாள். ஆனாலும் அவர்கள் அவளை மிகவும் மரியாதையாக வரவேற்றனர். அவர்களுடைய சகோதரனின் வரவேற்பில் உற்சாகமும் அன்பும் இருந்தது. டார்சி அதிகமாக எதுவும் பேசவில்லை. மிஸ்டர் ஹர்ஸ்ட் மௌனமாகவே இருந்தார். நடந்து வந்ததால் அவளுடைய மெருகு கூடியிருந்ததை டார்சி ரசித்தாலும் இவ்வளவு கஷ்டப்பட்டு வர வேண்டிய அவசியம் என்ன என்று அவனுக்கு புரியவில்லை. மிஸ்டர் ஹர்ஸ்ட் தன் காலை உணவை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டிருந்தார். எலிசபெத் ஜேனை பற்றி கேட்ட கேள்விகளுக்கான சரியான பதில் கிடைக்கவில்லை. அவளை பார்க்க உடனேயே அவள் தங்கியிருந்த அறைக்கு அழைத்துச் சென்றனர். ஜேனால் சரியாக உறங்க முடியவில்லை. காய்ச்சல் அதிகமாக இருந்ததால் படுக்கை விட்டு எழுந்திருக்கவே முடியவில்லை. அனாவசியமாக கவலையும் அசௌகரியமும் கொடுக்க வேண்டாம் என்று எண்ணிய ஜேன் யாரையும் வர சொல்லி எழுதவில்லை. இருப்பினும் எலிசபெத்தை கண்டவுடன் அவளுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மிஸ் பிங்க்லி அறையை விட்டு அகன்றவுடன் அவர்கள் எவ்வளவு அன்புடன் தன்னை கவனித்து வருகின்றனர் என்பதை தவிர வேறு எதுவும் ஜேனால் பேச முடியவில்லை. எலிசபெத் அமைதியாக அவளுக்கு பணிவிடை செய்தார். காலை சிற்றுண்டிக்கு பிறகு சகோதரிகள் இருவரும் ஜேன் இருந்த அறைக்கு வந்தனர். ஜேனிடம் காட்டும் அன்பையும் பரிவையும் கண்டு எலிசபெத்திற்கு அவர்களை மிகவும் பிடித்துவிட்டது. மருத்துவர் வந்து பார்த்து மருந்துகள் எழுதி கொடுத்து நல்லா ஓய்வெடுக்கும்படி சொல்லி புறப்பட்டார். காய்ச்சலும் தலைவலியுமாய் தவித்த ஜேனை விட்டு எலிசபெத் ஒரு கணங்கூட நகரவில்லை. வீட்டிலுள்ள ஆண்கள் வெளியே சென்றிருப்பதால் சகோதரிகளும் வேறு வேலையும் இல்லாத காரணத்தால் அதிக நேரம் ஜேனுடன் இருந்தனர். மாலை மணி 3 ஆனவுடன் எலிசபெத் வீட்டிற்கு கிளம்ப தயாரானாள். வண்டியில் செல்லுமாறு மிஸ் பிங்க்லி வற்புறுத்தினாள். அதற்கு இணங்கி எலிசபெத்தை விட்டு பிரிய ஜேனிற்கு மனமே இல்லை. இதனை அறிந்த மிஸ் பிங்க்லி எலிசபெத்தை அங்கேயே தங்குமாறு கேட்டுக்கொண்டாள். எலிசபெத்தும் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டாள். இச்செய்தியினை தெரிவித்து அவர்களுக்கு வேண்டிய உடைகளை கொண்டு வருமாறு ஒரு பணியாளை லாங்பர்னுக்கு அனுப்பினார்கள்.
இத்துடன் அத்தியாயம் 7 முடிந்தது.